Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 81:16. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் வெறுமையாக வந்தாலும் இயேசு தம் கரங்களில் வேண்டியவற்றோடு உங்களை ஆசிர்வதிக்கவும் சீர்படுத்தவும் கரையில் ஆயத்தமாக நிற்கிறார். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். எவ்வளவு அன்பானவர் நம் தேவன்! ஈசாக்கு யாக்கோபை தேவன் உனக்கு வானத்தின் பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து ஆசிர்வதிப்பாராக என்று ஆசிர்வதித்தான். நம்முடைய பரம தகப்பனின் இருதயம் அவ்வாறே நம்மை ஆவிக்குரிய விதமாகவும் சரீர பிரகாரமாகவும் பரிபூரணமாக ஆசிர்வதிக்க விரும்புகிறது. யோவான் 21 பேதுருவும் இன்னும் சில சீஷர்களும் மீன் பிடிப்பதற்காக சென்றார்கள். அவர்களால் முடிந்த அளவு அவர்கள் முயற்சி செய்தார்கள். இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆனால் விடியற்காலமான போது இயேசு கரையிலேயே நின்றார். அவர், பிள்ளைகளே, சாப்பிடுவதற்கு அப்பத்துடன் மீன் ஏதாகிலும் இருக்கிறதா என்று கேட்டார். அவர்கள் இல்லை என்றார்கள். அவர், உங்கள் படகின் வலப்புறம் வலையை போடுங்கள், ஏதாகிலும் கிடைக்கும் என்று கூறினார். அவர்கள் கீழ்ப்படிந்த போது வலை நிறைய 153 பெரிய மீன்களை பிடித்தார்கள். அவர்கள் கரைக்கு வந்தபோது கரி நெருப்பு போடப்பட்டிருப்பதையும் மீனும் அப்பமும் தயாராக இருப்பதையும் கண்டார்கள். இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, வந்து சாப்பிடுங்கள் என்று கூறி அப்பத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். மீனையும் அவ்வாறே செய்தார். இயேசு ஏற்கனவே மீன் இல்லை என்று அறிந்திருந்தாலும், பிள்ளைகளே, மீன் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். ஏன்? அவருடைய இருதயம் எப்போதும் நம்மேல் உருக்கமாய் இருக்கிறது. வாழ்க்கையில் எல்லாமே முடிந்து போயிற்று என்பது போல் தோன்றினாலும் இயேசு விசேஷித்த ஒன்றை உங்களுக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். இன்றும் இயேசு, சாப்பிட ஏதாவது இருக்கிறதா என் பிள்ளையே என்று விசாரிக்கிறார். அவர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். அவர் உச்சிதமான கோதுமையினால் உங்களை போஷிக்கவும் கண்மலையின் தேனினால் திருப்தியாக்கவும் விரும்புகிறார். எதிர்பாராத இடங்களிலிருந்து ஆசீர்வாதம் வரும். யோபு தன்னுடைய செல்வ செழிப்பின் பூரணத்தில் இருந்தான். அந்நாட்களில் பூமியில் வாழ்ந்த மனிதர்களிலெல்லாம் யோபு செல்வந்தனாக விளங்கினான். அவனுக்கு உதவி செய்ய ஏராளமான வேலைக்காரர்கள் இருந்தனர். என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். கண்மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போதிருந்தால் நலமாயிருக்கும் என்று யோபு தன் குறைவின் நாட்களில் கூறுகிறான். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறபடி ஆண்டவர் யோபுவை ஆசிர்வதித்தார். அவனுக்கு துக்கம் என்பதே இல்லாதிருந்தது. யோபுவின் நாட்களின் ஒரு மனிதன் செல்வந்தனாக இருந்தால் தேனும் நெய்யும் அவன் வீட்டில் திரளாக இருக்க வேண்டும். யோபுவின் வீட்டில் அவை ஆறு போல பாய்ந்து செல்லும் அளவிற்கு அதிகமாக இருந்தன. இது போன்ற பரிபூரணமான செழிப்பை யோபு அனுபவித்தான். மறுபுறம் உனக்கு சகலமும் பரிபூரணமாயிருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனா என்றும் வேதம் கூறுகிறது. நாம் குடும்பமாக அவரை சேவிக்க வேண்டும்
வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதையும் யோபு செய்தான். அவன் ஆண்டவருக்கு முன்பதாக சந்தோஷமான இருதயத்தோடும் மகிழ்ச்சியோடும் நடந்து கொண்டான். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று தேவனே அவனை குறித்து சாட்சி கூறியிருக்கிறார். சிலர் தங்களை மட்டும் கவனித்துக் கொள்வார்கள், குடும்பத்தையோ மறந்து போவார்கள். ஆனால் யோபுவோ தன் பிள்ளைகள் சன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்கிறார்களா என்று அக்கறையோடு கவனித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஆண்டவருக்கு பலியும் செலுத்தி வந்தான். தனக்கிருந்த எல்லா பரிபூரணத்தின் மத்தியிலும் மனமகிழ்ச்சியான உள்ளத்தோடும் குடும்பமாக அவன் தேவனை சேவித்து சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார் என்று கூறினான். அதுதான் அவன் பரிபூரணமான செல்வத்தை பெற்றிருந்ததின் ரகசியம். இஸ்ரவேலுக்காக யுத்தம் செய்ய ஆண்டவர் யோசுவாவை அழைத்த போது ஆண்டவர் யோசுவாவிடம் நான் உன்னோடு இருப்பேன் என்று கூறினார். கிதியோனிடமும் நான் உன்னோடு இருப்பேன் என்று கூறினார். தீர்க்கதரிசியாக இருக்கும்படி அவர் எரேமியாவை அழைத்த போது எரேமியாவே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கூறினார். வாலிபனான யோசேப்போடும் தேவன் இருந்தார். அவன் செய்த காரியமெல்லாம் வாய்த்தது. ஆம், ஆண்டவர் இருக்கிற இடத்தில் செழிப்பும் பரிபூரணமும் உண்டு. கர்த்தருடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஓபேதேதோம் தேவன் மேல் மிகுந்த பக்தி உள்ளவனாக நடந்து வந்தான். தன்னுடைய வீட்டில் உடன்படிக்கை பெட்டிக்காக ஆசரிப்பு கூடாரம் ஒன்றை அவன் வைத்திருந்தான். ஆகவே தேவன் அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதித்தார். அதை போலவே லட்சக்கணக்கான இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வனாந்தரத்தில் நடந்தபோது தேவன் அவர்களை போஷித்தார். ஆம், தேவனுடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். அவரை தேடுவதில் உத்தமமாயிருங்கள். அப்பொழுது அவர் உங்களோடு கூடவே இருப்பார். தேவனுடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுங்கள். நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தினரும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதில் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறார்களா என்பதை ஆராய்ந்து சரியான வழியிலே நடத்துங்கள். தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுவதில் ஜாக்கிரதையாய் இருங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். மேற்கண்ட தேவதாசர்கள் செய்தபடியே எல்லாவற்றிலும் ஆண்டவரை முதன்மையாக எண்ணி காரியங்களை செய்திடுங்கள். தேவன் நம்மோடு இருக்கும்போது நமக்கு எவ்வித குறைவும் இருப்பதில்லை. அவர் உங்களை உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் திருப்தியாக்குவார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, என் மீது கரிசனையுள்ள அன்பான தேவனாக நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. நான் வெறுங்கையாய் வந்தாலும் நீர் எனக்கென்று ஓர் ஆசிர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். நீர் உச்சிதமான கோதுமையினால் என்னை போஷித்து கண்மலையின் தேனினால் திருப்தியாக்குவீராக. நான் கேட்பதற்கு முன்பே என் தேவைகளை அறிந்திருக்கிறீர். இன்று என் இருதயத்தை, என் பிரயாசங்களை, என் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். நான் உம்மை நம்புகிறேன். என்னை வழிநடத்தும். எனக்கு வேண்டியவற்றை அருளிச் செய்யும். என்னை ஆசிர்வதியும். உமது அன்பு ஒருபோதும் ஒழிந்து போகாததற்காக உம்மை ஸ்தோத்தரித்து உம்முடைய பரிசுத்தமும் வல்லமையுமான நாமத்தில் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.
தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.